அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் குறைந்தது 3 மாறுபட்ட குணங்களை, பலன்களை செய்யும். குறைந்தது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மேஷ லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் 10ல் இருக்கிறார். இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். எந்த வீடு? சர வீடு, மகரம். செவ்வாய்க்கு இது உச்ச வீடு. மேஷமும் சரம், 10ஆம் இடம் மகரமும் சரம். செவ்வாய் உச்சம் வேறு. இயல்பாகவே இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள். எல்லென்றால் எண்ணெய், அவசரம், ஆத்திரம் இவையெல்லாம் உண்டு. பொறியியல் வேலைக்கு தகுதியானவர்கள். ஆட்சி செலுத்த, ஆளுமையை காட்ட லாயக்கானவர்கள் என்றெல்லாம் பொதுவாக பலனை சொல்லலாம். இது சரியானதே. விசேஷ பலன்கள் உண்டு. அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்று. அது என்ன? அந்த மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த செவ்வாய் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சிறு போராட்டம் நடத்தி தான் எடுத்த காரியத்தை முடிப்பார். அந்த முடிவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக மிக நன்றாக இருக்கும். ஒரு உயர்ந்த இடத்தை அவருக்கு கொடுக்கும். அவர் போராடிய போராட்டம் வீண் போகாது, வெற்றி உண்டு. இது இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் ஏறி இருந்தால் நடக்கின்ற விஷயம். திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தால், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். உத்திராடம் சூரியன் நட்சத்திரம். மேஷ லக்கணத்துக்கு 5க்கு உடையவன் சந்திரன். திருவோணம் 4ற்கு உடையவன். 4 சுகஸ்தானம். இவர் இவ்வளவுதான் கிடைக்கும் என்று இவர் ஓரளவு கணக்கு போட்டு ஒரு வேலையை செய்வார். கிடைக்கும். கிடைத்தது இவர் எண்ணியபடி இருக்காது, அதற்கு அதிகமாக இருக்கும். ஒரு இன்ப அதிர்ச்சி இவருக்கு உண்டாகும். எல்லா விஷயங்களும் அப்படித்தான். ஒரு சாதாரண பெண் கிடைத்தால் போதும் என்று நினைப்பார்கள். அழகாகவும் நல்ல குணத்தோடும் பணத்தோடும் கிடைக்கும். சாதாரண வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பார்கள். நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம் கிடைக்கும். இதுபோல் எதிர்பார்ப்பிற்கும் மேலாக நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். இது செவ்வாயுடைய நட்சத்திரம்தான். இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் மேற்சொன்ன 2 பலன்கள் இருக்காது. இதுதான் முக்கியம். பொதுவான பலனை பார்த்தோம். சுறுசுறுப்பானவன், எல்லென்றால் எண்ணெய், ஆத்திரம், அவசரம் இருக்கும், பிரயாண பிரியன் என்றெல்லாம் பார்த்தோம். அதுவும் உண்மை. இந்த உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தால் இப்படி சில விசேஷ சம்பவங்கள் நடக்கும். இதுவும் உண்மை. அதுபோல் அவிட்டம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு கை நிறைய சம்பாதிப்பார்கள். சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வருவார்கள். இவர்கள் எந்த அளவு சம்பாதித்தார்களோ
அந்த அளவுக்கு ஒரு செலவு வாசலில் நிற்கும் இவருக்காக காத்துக்கொண்டு. இவர் வருகைக்காக காத்துக்கொண்டு அந்த செலவு நிற்கும். சம்பாதித்ததை அதற்கு செலவு செய்ய சரியாக இருக்கும். ஆக சம்பாதனை உண்டு, அதற்கேற்ற செலவும் உண்டு. இது இவர்களுக்கு நடக்கும். உத்திராடம் திருவோணத்திற்கு அப்படி அல்ல, ஆனால் அவிட்டத்திற்கு இப்படி நடக்கும். இந்த ஒரு மாற்றம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய மாற்றம் தானே. இதை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை